ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் திண்டுக்கல் ரெடிமேட் பேக்கெட்டை வச்சு நம்ம எப்படி பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அது கூடவே 2 பேக்கெட் வந்திருக்குங்க. ஆல் ஸ்பைசஸ் மசாலா பேக்கெட் ஒன்றும் மசாலா பேக்கெட் ஒன்றும் வந்திருக்கு. நம்ம அதை அரிசியில் போட்டு வேக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்து எண்ணெயும் நெய்யும் போட்டு நம்ம டைரெக்டாக அந்த கொடுத்துருக்கிற அந்த மசாலாவும் போட்டு வதக்கலாங்க. அப்படி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, புதினா இலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி அது கூட வந்திருக்கிற மசாலாவே போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நம்ம மட்டனை தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தயிர், காரம்லாம் அதுலேயே இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரிசி கரெக்டாக வெந்துடுச்சுங்க. அதையும் வடித்து எடுத்துடலாம். மசாலா கூட இந்த மட்டன் நல்லா வெந்த அப்புறம் வேக வச்ச அரிசியை சேர்த்து நெய் போட்டு புதினா இலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.